வெனஸ்டே ஈவினிங் பசங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு கருப்பட்டி தோசை ரெடி பண்ணி வச்சிட்டேன். 2 பேரும் வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆளுக்கு 2 கருப்பட்டி தோசை சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் சைக்கிளிங், அதுக்கப்புறம் நான் வாக்கிங் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இது முடிச்சுட்டு வந்த உடனே மௌரிகா எப்பவும் போல் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக பாய போட்டு உட்காந்தாச்சு. மௌரேஷ் டியூஷன் போயிடுவான், 8:30க்கு தான் வருவான். அதுக்கப்புறமா ஈவினிங் நான் பால் வாங்கி பெற போட்டு வச்சுருவேன். நைட்டுக்கு பெற போட்டு வச்சா தான் காலையில் மோர் அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மௌரிகாவுக்கு சுண்டல் குழம்பு அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நாளைக்கு காலையில் ஆப்பம் சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 4 மணிக்கே பச்சரிசி ஊற வச்சுட்டேன். அதை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நாங்கள் எப்போவுமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் படுத்துங்குவோம். இதில் சீரகம், கருஞ்சீரகம், சோம்பு இந்த மாதிரி நிறையா இதில் போட்டிருக்கு. இது டெய்லியுமே நாங்கள் குடிச்சிக்குவோம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிப்போம். காலையில் நிலக்கடலை ஊற வச்சது ஆளுக்கு 2 ஸ்பூன் சாப்பிடணும். அதுக்காக அதுவும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாதாம் சாப்பிடுவோம், அதுவும் ஊற வச்சுட்டேன்.